Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷலுக்கு நம்ம முறுக்கு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முறுக்கு ரெசிபி நம்ம ஏற்கனவே உளுந்து முறுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அவல் பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு நம்ம முறுக்கு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா ரொம்ப டேஸ்டியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில சூப்பரா இருக்கும். அதுவும் 1 கிலோ அரிசி மாவை வச்சு நம்ம முறுக்கு செஞ்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தீபாவளின்னு பார்த்தீங்கனாலே நம்ம கொஞ்சமா பலகாரமெல்லாம் செய்ய மாட்டோம், நிறைய தான் செய்வோம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த அளவு நீங்க அதிகமா போட்டு செய்யும்போது முறுக்கோட அளவு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ எந்த அளவுல போட்டு நம்ம முறுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருக்கிற தீபாவளி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். என்னென்ன ரெசிபி எல்லாம் போட்டிருக்கணும் அதை நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு பசையறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மாவை அளந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி மாவை வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தீபாவளி நெருங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோ பச்சரிசியை வந்து நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நாங்கள் தட்டு வடை, முறுக்கு 2-3 வெரைட்டிஸில் செய்வோம். இந்த மாதிரிலாம் செஞ்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து 3 கிலோ அரிசி வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதிலேருந்து 1 கிலோ பச்சரிசி மாவை நான் வந்து வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டில் அரைக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கடை மாவு கூட நீங்கள் பச்சரிசி மாவு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மாவை வச்சு நம்ம சமைக்கும் பொழுது முதல்ல ஒரு முறை சலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நான் வந்து மாவு வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப்பில் மாவு அளந்து சேர்த்து நம்ம நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருந்த 1 கிலோ அரிசி மாவு வந்து கரெக்டாக 2 கப்பில் வந்துருச்சு எனக்கு. மொத்தமாக இப்போ நான் எடுத்திருந்த மாவுக்கு 2 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற பொருளெல்லாம் நம்ம எடுக்கணும். அப்போ கப்பில் அளந்து நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும், நமக்கு முறுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். நான் இப்போ வெயிட் போட்டு எடுத்தேன், ஆனாலும் கப்பில் தான் அளந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாம் இருக்கக்கூடாது மாவு. இந்த மாதிரி அப்படியே நம்ம போட்டு மாவு பிசையும்போது முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிச்சிரும். எப்போவுமே ஸ்நாக்ஸ் செய்யும்போது மாவை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போது பச்சரிசி மாவை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட அவல் வந்து நம்ம சேர்த்து அரைக்கணும். நான் வந்து கெட்டி அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி அவல் வந்து நல்லா முரத்தில் போட்டு நல்லா சுத்தமாக தூசியெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா புடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அவலை வந்து இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். அதாவது அரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் அவலை வந்து அளந்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கணும். பாருங்கள், 1 கப் அவல் எடுத்தாச்சு. இப்போ இந்த அவலை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 முறை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவலை வந்து நல்லா நைஸாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அவலையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவலை வந்து நல்லா நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அரைச்சிட்டு சலிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கொஞ்சம் நரன்னு கிடச்சிருக்கு அவல். இந்த அவலை வந்து நீங்கள் திரும்பவும் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் சலிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரவை உப்புமாலாம் செய்வீங்க பார்த்தீங்களா, அது கூட இந்த அவலையும் சேர்த்து நீங்கள் உப்புமா செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை மாதிரியே தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த அவல். நான் வந்து உப்புமா செய்யும் போது இதை சேர்த்துக்குவேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்புக்கு கீழே கூட நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, ஆனால் 1/2 கப்புக்கு மேலே எடுக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவையும் நான் வந்து இது ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கிறேன். ஃபுல்லாக சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு பசைகிற வேலை தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓமத்தை கையில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இப்படி கையில் நுண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறேன். எள் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் எள் சேர்த்து செய்யும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், முறுக்கு பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிறைய எள்ளு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன்.
உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்து வச்சதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பேனில் வெண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக நான் வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு 5 ஸ்பூன் 6 ஸ்பூனாவது வரும். இது கரெக்டாக இருக்கும். முதல்ல சேர்த்துருக்கிற உப்பு, மிளகாய், எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஓரளவுக்காவது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நம்ம வெண்ணெயை உருக்கவே வேணாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன் வெண்ணெய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம நிறைய மாவு எடுத்துருக்கிறதுனால மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடும்போது நல்லா வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் உருண்டையாலாம் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போடும்பொழுது கண்டிப்பாக மாவு வந்து வெடிக்கும் எண்ணெயில். அதனால் மாவை நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ஃபுல்லாக நான் வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் மாவு மொத்தமாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மாவு இலக்கமாயிடும். அதாவது இந்த மாதிரி உப்பு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருப்போம். இப்போ திரும்பவும் தண்ணி சேர்க்கும் போது மாவு ரொம்ப இலக்கமாயிடும். அதனால் ஒரு 3/4 பாகத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் போட்டு மாவு பிசையும் போது கரெக்டான பதத்துக்கு மாவும் பிசைய முடியும். உப்பும் கரெக்டாக நமக்கு இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்க முடியும். ஒரு சில டைமில் உப்பு கம்மியாக போட்டுட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன். நம்ம விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது மாவு வந்து நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈஸியாக விரலை வச்சதுமே உள்ளே போகிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். இதுதான் கரெக்டான பதம் முறுக்குக்கு மாவு பிசைகிறது. ரொம்ப கல் மாதிரி மாவு பிசைஞ்சிட்டோம்னா முறுக்குழாயில் போட்டு நம்மளால் முறுக்கு பிழியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. உடனே நீங்கள் ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். அதுக்கப்புறம் முறுக்கு வந்து உடஞ்சிட்டே இருக்கும், நம்மளால் கரெக்டாக சுத்த முடியாது. நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும், முறுக்கு சூப்பராக செஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காமல் பர்ஃபெக்டாக நமக்கு முறுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவையும் வந்து எடுத்துக்க போகிறதில்ல. கொஞ்சம் மாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு செய்ய போகிறேன். மீதி இருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் துணியை தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இதுக்கு மேலே மூடி வச்சிட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து காயக்கூடாது. மாவு காஞ்சதுன்னா முறுக்கு வந்து நல்லா வராது. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிசைஞ்சு நம்ம முறுக்குழாயில் போட்டு முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முறுக்குழாயில் வந்து முதல்ல எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம போட்டு பிழியணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அகலமாக இருக்கிற மாதிரி கரண்டி 2-3 கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு வச்சுட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டார் டிசைனில் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்டார் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கூட நார்மல் முறுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி முறுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரண்டியை பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி பின்னாடி மாவை பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சுற்றி வச்சுருக்கிற மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
அதே மாதிரி முறுக்குக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீ வந்து ஃபுல்லாகவே வைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் தீ ஃபுல்லாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக முறுக்கு வெந்து வரும், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா முறுக்கு சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் வேகாமல் இருக்கும் முறுக்கு சாப்பிடும்போது. கொஞ்சமாக நம்ம செய்கிறதா இருந்தால் ஒருத்தரே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய தீபாவளிக்கு பலகாரம் வந்து அதிகமாக செய்வோம் பாருங்கள், எல்லா ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் போது கொஞ்சம் நிறைய அளவு போட்டு செய்வோம் இந்த மாதிரி. அப்போ வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம முறுக்கு போடும்பொழுது மாவு போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொதியெல்லாம் அடங்கிடும் பாருங்கள். இப்போ முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி முறுக்கு ஒவ்வொன்று வேக வேக சைடில் நீங்கள் முறுக்கு தனித்தனியாக பிழிஞ்சு போட்டே இருங்க. வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டே இருக்காதீங்க. இப்போ பாருங்கள் இடம் கடாயில் எவ்வளோ இடம் இருக்குது, திரும்ப நம்ம முறுக்கு பிழிஞ்சு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்குழலில் போட்டு சுற்றி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 முறுக்கு வந்திருக்கு. 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 50 முறுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் செஞ்சுருக்க முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய முறுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பாருங்கள், லேயர் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து தட்டு எடுத்தேன். டிசைன் வந்து முறுக்கு டிசைன், அதனால் நல்லா பெருசாகவும் நெருக்கமாகவும் கிடச்சிருக்கிறதுனால எனக்கு 50 முறுக்கு தான் வந்துச்சு. அதுவே நீங்கள் இந்த மாதிரி 3 ஓட்டை மட்டும் இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் தட்டு எடுத்து முறுக்கு பிழிஞ்சு செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 70லேருந்து 80 முறுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக 70 முறுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும். நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்து உங்களுக்கு முறுக்கோடைய அளவுகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது கம்மியாக கிடைக்கிறது இருக்கும். இப்போ எனக்கு வந்து 50 முறுக்கு வந்திருக்கு. நல்லா பெருசாகவே நான் வந்து செஞ்சுருக்கேன். நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டியாக சூப்பராக முறுக்கு வந்திருக்கு சாப்பிட்றதுக்கே. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்கு. சும்மா லைட்டாக உடைச்சாலே போதும், முறுக்கு நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்கள். கட்டன்லாம் இல்லவே இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள், கட்டாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளை கொண்டு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.